ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் vlog. இது நாங்கள் எங்கள் பஃப்ரால் ஏரியாலேருந்து ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் தான். இது நான் ஆல்ரெடி ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபார்மு அப்புறம் அங்கே இருக்க ஒரு வெஜிடபிள் ஷாப்ஸு அதெல்லாமே கொடுத்துருக்கேன். பட் அங்கே போயாச்சுன்னா நம்ம கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இங்கே க்ரோ ஆகிற வெஜிடபிள்ஸு. அதனால கொஞ்சம் இப்போ சீசன் டைம் ஆனாலும் கொஞ்சம் நிறையவே நமக்கு கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க. நம்ம போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த சீசனில் எல்லாருமே அங்கே வாங்குவாங்க. நம்ம இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் எப்படி கேரட் பீட்ரூட் எல்லாம் ஃபேமஸாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே விளையிற இந்த கேரட் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக நான் மேக்ஸிமம் இது போய் வாங்குறது எதுக்குன்னா கேரட் அல்வா செய்கிறதுக்கு. நம்ம இங்கே கடையில் வாங்குற அந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு அந்தளவு டேஸ்ட் வராது நார்மலாக கடையிலேருந்து வாங்குறது. பட் இது அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபார்மில் உள்ளதனால இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்காகவே மெயினாக போவோம். நார்மலாக சாப்பிட்டாலுமே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக தான் சரி ஓகே அந்த சீசன் வரும்போது போய் அந்த சீசனில் கிடைக்கிறத போய் நம்ம வாங்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ரேடிஷ் இங்கே உள்ள ப்ரைஸுக்கு 250 ஃபீல்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாங்க. அதுக்கப்புறம் கேரட் 1 கேடி 12 கெட்டு கொடுத்துருந்தாங்க. ரூபாதனாருக்குன்னு சொல்லிட்டு 3 கெட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. வீடெல்லாம் இப்படி குப்பையாக இருக்குன்னு உடனே நினைக்க வேண்டாம். நான் போயிட்டு வந்த உடனே இது க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணதுனால தான் வீடு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் பேக்ரவுண்டில் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க அந்த வேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் போடுறதுக்கு எல்லாமே. அதுக்காக தான் மெயினாக. இல்லைனா நம்ம இந்த இலையோட வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த இலை கெட்டு போகும்போது அந்த வெஜிடபிள் கெட்டு போயிடும். அதுக்காக தான் மெயினாக அந்த இலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சரி ஓகே நம்ம ஒரு கவர்லேயே ஒரு பாக்ஸ்லேயே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். தேவை வெளியே வச்சுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி ஓகே அதை க்ளீன் பண்ணுற வீடியோவும் போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவே எடுத்தது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஏரியாவில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் அந்த ஏரியா பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே போல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்துடலாம். பீட்ரூட்டும் அப்படி தான் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. 1 கேடியன் அவ்வளவோ. அதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே வாங்கணும். எல்லா வெஜிடபிள்ஸுமே அங்கே ஏன்னா அங்கே அவங்க தக்காளி ரொம்ப நாள் வெளியே வச்சாலும் பழுக்கவும் இல்லை கெட்டு போகலை. இவங்க ஒரு 3/4 பழம் இருக்குல்ல லைட்டாக கலர் கொடுக்கும்ல அந்த ஸ்டேஜில் எடுக்கிறாங்க. அது நமக்கு ஒரு 1 மந்த்லாம் போகுது. வெளியே நார்மலாக கரெக்டாக பழுத்து கிடைக்கும். ஸ்வீட் கார்ன் எல்லாமே கிடைக்கும். ஸ்வீட் கார்ன்லாம் ரொம்ப அமௌண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம வெளியே ஷாப்பில் வாங்குறதுக்கும் அங்கே ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஒரு 6-7 இருக்கும். 750 ஃபீல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கலாம். அப்புறம் புதினா நிறைய போட்டிருப்பாங்க. கோரியாண்டர் நிறைய கிடைக்கும். அப்புறம் இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல அதெல்லாம் நிறைய கீரை வகைகள் கிடைக்கும். அப்புறம் ரோஸ்மேரி நிறைய கிடைக்கும். அங்கே உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நமக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதில் அங்கே மேக்ஸிமம் இங்கே உள்ளவங்களாம் நிறைய அங்கே வராங்க. பெரிய எப்படி சொல்கிறது ஒரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வச்சுட்டு தள்ளுறதுக்கே தனியாக ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக ஒரு பெரிய ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளாடி ஒவ்வொரு கவுண்டர் மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கோயிட் கார்டன் வீடியோஸ்ன்னு போட்டிருப்பேன். அதில் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் அந்த இது வாட்டர்மெலன் கிடைக்கும். ஸ்ட்ராபெரி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சீசனில் ஸ்ட்ராபெரி அதில் இங்கே விளையிற ஸ்ட்ராபெரி நமக்கு கிடைக்கும். இல்லைனா சம்டைம் நம்ம வேறு இதுலேருந்து வர்றது கிடைக்கும். பட் இங்கே போயிடுச்சுன்னா இங்கே விளையிற ஸ்ட்ராபெரி நமக்கு கிடைக்கும். எல்லாமே சீப்பாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் எல்லாமே அதில் ரொம்ப நாள் நமக்கு வரும், யூஸ் பண்ணுறதுக்கு வரும். அப்புறம் அந்த பம்கின்னு வேறு என்ன அந்த பட்டர் ஸ்குவாஷ் எல்லா வெஜிடபிள்ஸுமே நமக்கு கிடைக்கும். நம்ம போயாச்சுன்னா இங்கே கரும்பு கூட கிடைக்கும். பட் இங்கே விளையிற கரும்பு அது ஜூஸ் போடுவாங்க. அது ஒரு லைட் க்ரீன் மாதிரி இருக்கும் கரும்பு. அது இங்கே கிடைக்கும். அது கூட நம்ம போய் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு கொஞ்சம் ஒன் டைம் ஒரு போய் வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஓகே ஒரு 1 மந்த்துக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு இது வந்துடும். பின்ன நம்ம நார்மலாக கூட பச்சையாக கூட சாப்பிடலாம். இந்த கேரட் பிள்ளைங்க மேக்ஸிமம் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த வேறு கேரட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்னென்னா மெயின் இது வந்தோன்னே இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். அங்கேருந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி கேட்டாலும் கட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் இந்த தடவை என்னமோ கட் பண்ணாமலே வந்துட்டோம். எல்லா தடவையும் கட் பண்ணி வாங்கிட்டு வருவேன். பட் இந்த தடவை நான் கட் பண்ணல. ஒரு வேளை வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி அப்படியே மைண்டில் வந்துட்டேனாலும் தெரியல. பட் நான் கேட்கவும் இல்லை.
நாங்க வந்து நேரா அங்க எல்லா கடைகளும் இருக்கும்போது, நம்ம ஒவ்வொரு கடையிலே தான் போய் போய் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம். சில கடையில நமக்கு பிரைஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்ப நம்ம எது கடையில பிரைஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அங்க போய் வாங்குறது. சிலவங்க கிட்ட இதுக்கு முன்னாடினா கேரட்ல வந்து 1 கேடிக்கு 10 தான் குடுப்பாங்க. ஆனா நாங்க இந்த தடவ போன ஒரு கடையில வந்து 1 கேடிக்கு 12 குடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ அதுவும் வந்து நெறைய வாங்கிட்டு வந்துச்சோம். பட் வந்து நமக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு தருவாங்க. இது வேணுமா? அது வேணுமா? நமக்கு பிடிச்ச கட் எடுத்துக்கலாம். அவங்க குடுக்குறது அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு பிடிச்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, குப்பையே எனக்கு ஒரு கவர் எல்லாம் வந்துடுச்சு. இனி இதெல்லாம் வேஸ்ட்ல போடணும்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா எனக்கு எல்லாமே போட்டு கிளியர் பண்ணி தந்துருவாங்க. இல்லன்னா நான் மறுநாள் கொண்டு போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து மேக்ஸிமம் இத வந்து கிளீன் பண்ணி நம்ம எடுக்கிறதுனால அப்புறம் வந்து இந்த இது கிடைச்சு ஃப்ரெஷ் எக் கிடைச்சு முட்டை. முட்டை மீன்ஸ் இங்க வந்து அந்த கோழி எல்லாம் நெறைய அங்க வச்சிருக்காங்க வளர்க்குறதுக்கு. அங்க அந்த கோழி முட்டை போடும்ல, அது எடுத்து ட்ரேல வச்சிருக்காங்க. வச்சு அது வாங்கிட்டு வந்தோம். பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ஊர் கோழி மாதிரி, அந்த கருப்பு கோழி எல்லாம் இருக்கும்ல, அந்த வீடியோஸும் இருக்கு உங்களுக்கு. நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து புதினா கட்டு. புதினா கட்டும் 3 கட்டு வந்து ரூ. 16 தான். பட் ஃப்ரெஷ்ஷாவே இருந்துச்சு. இந்த ஸ்டிக் இருக்குல்ல, இந்த ஸ்டிக்க நீங்க வந்து க்ரோ பண்ண வச்சீங்கன்னா, க்ரோ ஆகும். ஏன்னா வெளியேண்டு வரும்போது அவங்க ஃப்ரிட்ஜில வச்சு அப்படி கொண்டு வரது. இது வந்து இங்க ஃப்ரெஷ்ஷா அவங்க வந்து ஃப்ரிட்ஜில வச்சிருக்க மாட்டாங்க மெயினா. நான் இதில தான் இப்போ க்ரோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு க்ரோ ஆகி நல்லா வந்துட்டுருக்குது. அதனால நீங்க இந்த இதில வந்து ட்ரை பண்ணலாம். யாருக்காவது புதினா செடி வரலன்னா கூட இது நீங்க ட்ரை பண்ணா வரும். அப்புறம் புதினா வாங்கியாச்சு. கருவேப்பிலையும் அப்படிதான் 1/2 கேடிக்கு நெறைய கிடைச்சுச்சு. ஒரு கவர் ஃபுல்லா கிடைச்சுச்சு. இங்கே வந்து நம்ம 100 பில்ஸ் 150 பில்ஸ் வாங்குவோம். பட் இது 1/2 கேடிக்கு கொஞ்சம் நெறையவே கிடைச்சுச்சு. இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை 3 கட்டு ரூ. 16 நெனைக்கிறேன். அந்த மாதிரி தான் குடுத்துருந்தாங்க. இது இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இது எக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. என்னோட சேனல் பிடிச்சனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.